அறிவை தேடும் ஆர்வம் கொண்ட நேயரான உங்கள இந்த ஆழமான தேடலுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ம் ஆமா. ஒவ்வொரு நாளும் புதுசா கத்துக்கணும், உலகத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற உங்க ஆர்வம் தான் எங்கள தொடர்ந்து இயங்க வைக்குது. கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான அலசலின் நோக்கம் மிக மிக முக்கியமானது. குடும்ப வன்முறை, அதாவது டொமெஸ்டிக் வயலன்ஸ் பத்தி நமக்கு இருக்கிற மேலோட்டமான புரிதலை உடைக்க போறோம். கரெக்ட். இது வெறும் உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. ஆமா, அதோட பல பரிமாணங்களை அறிவியல் பூர்வமாவும் தொழில்நுட்ப ரீதியாவும் இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க போறோம். இதுக்காக நம்மிடம் ஒரு பெரிய தரவு சுரங்கமே இருக்கு. நிச்சயமா. வரவிருக்கும் 2026 ஆசியா பசிபிக் குயர்சிவ் கண்ட்ரோல் அண்ட் சில்ட்ரன் மாநாட்டின் நிரல் நம்மகிட்ட இருக்கு. அப்புறம் மைக்கேல் ஜான்சனின் வன்முறை வகைப்பாடு பத்தின பல தசாப்த கால ஆராய்ச்சி, AI தொழில்நுட்பத்தால வர்ற புதிய ஆபத்துகள் பத்தின ஆய்வறிக்கைகள் இருக்கு. இது போக மனிதர்களோட ஆதிக்கம் சம்பந்தமா கிறிஸ்டோபர் போம் எழுதின ஹையரார்கி இன் தி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற பரிணாம வளர்ச்சி குறித்த புத்தகமும் இருக்கு. ஆமா, இந்த வலுவான ஆதாரங்களை எல்லாம் நாம இன்னைக்கு ஒன்றிணைக்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். நம்மள பலரும் நினைக்கிறது என்னன்னா, குடும்ப வன்முறைனாலே கோபத்துல நடக்கிற ஒரு கைகலப்பு, இல்லனா கணவன் மனைவிக்குள்ள சண்டை முற்றி போய் நடக்கிற ஒரு தாக்குதல், அப்படிதானே? இங்கே மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், குடும்ப வன்முறைங்கிறது ஒரே வகையானது கிடையாது. ஓ, அப்போ அதுல பல வகைகள் இருக்கா? ஆமா, மைக்கேல் ஜான்சன் அப்படிங்கிற சமூகவியலாளர் தன்னோட ஆராய்ச்சி மூலமா இந்த வன்முறைய முக்கியமா சில வகைகளை பிரிக்கிறாரு. முதலாவது பாத்தீங்கன்னா சிச்சுவேஷனல் கப்புள் வயலன்ஸ், அதாவது சூழ்நிலை சார்ந்த மோதல். சூழ்நிலை சார்ந்த மோதல்னா, இப்போ வீட்ல ஒரு பல நெருக்கடி இருக்கு, இல்லனா குழந்தைங்களை வளர்க்கறதுல பிரச்சனை வருது, அந்த மாதிரி நேரத்துல நடக்கிறதா? இதுல ஒருத்தரை மற்றவர் வாழ்நாள் முழுவதும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்காது. அப்போ அந்த சூழ்நிலையோட கோபம் தான் காரணமா இருக்கு. கரெக்ட். இதுல ஆண்களும் பெண்களும் சம அளவிலேயே ஈடுபடுறாங்க அப்படின்னு தரவுகள் சொல்லுது. அப்போ நாம சாதாரணமா பாக்குற பல குடும்ப சண்டைகள் இந்த வகையில தான் வரும். கோபத்தை கையாள தெரியாத பிரச்சனை இது. ஆனா ஜான்சன் சொல்ற ரெண்டாவது வகை முற்றிலும் வித்தியாசமானதுன்னு படிச்சேன். ஆமா, அது கோபத்தை பத்தினது இல்ல, ஆதிக்கத்தை பத்தினது. இதத்தான் இன்டிமேட் டெரரிசம் அல்லது நெருக்கமான பயங்கரவாதம்னு அவர் சொல்றாரு. இன்டிமேட் டெரரிசம் வார்த்தையே ரொம்ப கனமா இருக்கு. இது மிகவும் ஆபத்தான ஒரு வகை. இங்க வன்முறைங்கிறது கோபத்தோட வெளிப்பாடு கிடையாது, அது ஒரு திட்டமிட்ட ஆயுதம். ஒரு துணை பெரும்பாலும் ஆண்னு வச்சுக்கலாம், தன்னுடைய துணையை முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க நினைக்கிறது. அதாவது கொயாசிவ் கண்ட்ரோல், கட்டாய கட்டுப்பாடுன்னு சொல்றோமே, அதுதானே? ஆமா, இது வெறும் அடிக்கிறது உதைக்கிறது மட்டும் இல்ல. மனைவியோட போனை செக் பண்றது, அவ யார்கிட்ட பேசணும்னு முடிவு பண்றது, அவளோட பேங்க் அக்கவுண்ட்டை தன் கட்டுப்பாட்டுல வைக்கிறது, இப்படி எல்லாமே அடங்கும். அவளோட நண்பர்கள் குடும்பத்துக்கிட்ட இருந்து தனிமைப்படுத்துறது எல்லாம் கூட இதுல வரும் இல்லையா? அவள் மளிகை கடைக்கு போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகணும்னு கணக்கு கேட்கறது எல்லாமே இந்த இன்டிமேட் டெரரிசம் வடிவங்கள் தானே? கண்டிப்பா. இது தவிர 3வது மற்றும் 4வது வகைகளா வயலண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது வன்முறை எதிர்ப்பு, அப்புறம் மியூச்சுவல் வயலண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கறதையும் ஜான்சன் குறிப்பிடுறாரு. திருப்பி தாக்குறது. கரெக்ட். அந்த நரகத்திலிருந்து தப்பிக்க வேற வழி இல்லாம உயிரை காப்பாத்திக்கிற போராட்டம் அது. அவங்களுக்கு கட்டுப்படுத்துற நோக்கம் இருக்காது. அப்புறம் அந்த மியூச்சுவல் கண்ட்ரோல், அது மிக அரிதா நடக்கும். 2 பேருமே ஆதிக்கம் செலுத்த நினைச்சு வன்முறையை கையாளுவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஃபெமிலியல் இன்டிமேட் டெரரிசம்னு சொல்லுவாங்க. ஓ, அப்படின்னா கூட்டு குடும்ப அமைப்புகள்ல நடக்கிறதா? ஆமா ஆமா, மொத்த குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தரை கட்டுப்படுத்தி வன்முறையில ஈடுபடுறது. இது ரொம்ப முக்கியமான இடம். நான் நேயரான உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இதை நாம ஏன் இவ்ளோ ஆழமா புரிஞ்சுக்கணும்? ஏன்னா இது தெரிஞ்சுக்காம போறது ரொம்ப பெரிய ஆபத்து. இப்போ ஒரு தம்பதி இன்டிமேட் டெரரிசம் வன்முறையில சிக்கியிருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு போய் நாம சாதாரணமா ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பயிற்சியோ இல்ல கப்பிள்ஸ் கவுன்சிலிங்கோ கொடுக்கறது எவ்வளவு பெரிய தவறு. மிகச்சரியான பாயிண்ட். கவுன்சிலிங் அறையில மனைவி தன் உண்மையான பிரச்சனைய சொன்னா, வீட்டுக்கு போனதும் என் கட்டுப்பாட்டையும் மீறி வெளியே பேசுறியான்னு கணவன் அவளை மேலும் கடுமையா தாக்க வாய்ப்பிருக்கு. இதத்தான் ஆதாரங்கள் மிக தெளிவா சுட்டி காட்டுது. அங்க பிரச்சனை கோபம் கிடையாது, ஆதிக்கம். இப்ப இந்த ஆதிக்க மனப்பான்மை மனிதர்களுக்கு எங்கிருந்து வருதுன்னு ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு பொருத்தி பார்த்தா, நீங்க அந்த கிறிஸ்டோபர் போம் புத்தகத்தை சொல்றீங்க? ஆமா, ஹையார்கி இன் தி ஃபாரஸ்ட் புத்தகம் நமக்கு சில ஆழமான பதில்களை தருது.
மனிதர்களுக்கும் சிம்பன்சி போன்ற விலங்குகளுக்கும் ஒரு பொதுவான அடிப்படை குணம் இருக்கு. அதுதான் அதிகாரம் செலுத்துவது, தன்னை ஒரு ஆல்பாவா நிலைநிறுத்திக்க நினைக்கிறது. சீல நம்ம சமத்துவத்தையும் கத்துக்கிட்டோம் இல்லையா? எகாலிட்டேரியனிசம்னு சொல்லுவாங்களே. அதுதான் மனித குலத்தோட சிறப்பு. பழங்காலத்துல இருந்தே மனித சமூகம் இந்த ஆதிக்கத்தை எதிர்த்து சமத்துவத்தை நிலைநாட்ட போராடிட்டே வந்திருக்கு. ஒரு குழுவுல யாராவது அதீத ஆதிக்கம் செலுத்த நினைச்சா மத்தவங்க ஒன்றிணைந்து அவரை புறக்கணிப்பாங்க. ஆனா அந்த பரிணாம வளர்ச்சியோட போராட்டம் இப்போ நம்ம வீட்டு வரவேற்பறைகளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. குடும்பத்துல ஒரு நபர் தன் துணையை அடிமைப்படுத்த நினைக்கும் போது அதை தட்டி கேட்காங்க ஒரு குழு இருக்காது. அந்த தனிமைப்படுத்தப்பட்ட சூழல் தான் இன்டிமேட் டெரரிசமா மாறுது. மனிதன் இன்னும் ஆதிக்க குணத்தை முழுமையா கடந்து வரலைங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இதை இப்போ இருக்கிற அமைப்புகள் எப்படி எதிர்கொள்ளுது? இதுக்கான பதில தான் வரவிருக்கும் 2026 ஆசியா பசிபிக் கோயசிவ் கண்ட்ரோல் மாநாடு நமக்கு கொடுக்குது. ஆமா, இந்த மாநாட்டோட மைய கருத்தே டேவிட் மாண்டல் உருவாக்கிய சேஃப் அண்ட் டுகெதர் மாடல் அப்படிங்கிறது தான். இந்த சேஃப் அண்ட் டுகெதர் மாடல் கடந்த 20 வருஷமா பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இதோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் பத்தி நீங்க சொல்லணும். இதோட மிக முக்கியமான விஷயமே தாய்மார்களை குற்றம் சாட்டுவதை தடுத்தல், அதாவது ஸ்டாப் பிளேமிங் மதர்ஸ். இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு வீட்ல கணவன் வன்முறையில ஈடுபடுறான், குழந்தைங்க அதை பார்த்து பயப்படுறாங்கன்னு வச்சுப்போம். போலீஸோ குழந்தை நல அதிகாரிகளோ வரும்போது என்ன நடக்கும்? பொதுவா வன்முறை செஞ்சவங்களை விட்டுட்டு தாயை நோக்கி தான் கேள்விகள் வரும். ஆமா, நீ ஏன் குழந்தைய தூக்கிட்டு வீட்டை விட்டு போகல? குழந்தைய பாதுகாக்க தவறிய குற்றத்துக்காக ஏன் குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிக்க கூடாதுன்னு கேட்பாங்க. அட பாவமே, பாதிக்கப்பட்டவங்களை நோக்கி கேள்விகள் நீள்றது எவ்வளவு பெரிய முரண்பாடு. தான் வெளியே போனா வன்முறையாளர் தன் குழந்தைங்களை கொன்னுடுவாரோ அப்படிங்கிற பயத்துல கூட அந்த தாய் அமைதியா இருந்திருக்கலாம். அதையே தான் இந்த மாடல் கேள்வி கேக்குது. இது பார்வையை முற்றிலுமா மாத்துது. வன்முறையில ஈடுபடுற நபரை ஒரு தந்தையா அவர் பொறுப்புகள்ல எப்படி தவறி இருக்காருன்னு பாக்குது. அப்போ வன்முறை செயல்கள் குழந்தைங்களோட பாதுகாப்பை எப்படி சிதைக்குதுன்னு ஆவணப்படுத்துறாங்க. கரெக்ட். அதே சமயம் பாதிக்கப்பட்ட அந்த தாய் அத்தனை வன்முறைக்கு மட்டியில தன் குழந்தைங்களை பாதுகாக்க என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்க அப்படிங்கறத அங்கீகரிக்குது. குழந்தைங்களை அனாதை ஆசிரமத்துக்கு அனுப்புறதை தவிர்த்து அவங்கள பாதுகாக்கும் பெற்றோரோட சேர்த்து வைக்கிறது தான் இதோட நோக்கம். நான் அஃபெண்டிங் பேரண்ட் கூடவே குழந்தைங்களை இருக்க வைக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த அணுகுமுறை. இதே மாநாட்டுல பேசப்பட உள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஆல்ஃபீஸ் திட்டம். ஆமா, ALFIES. ஆஸ்திரேலிய பூர்வீக மக்களோட கலாச்சாரத்தை பயன்படுத்தி எப்படி தீர்வு காண்றாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க இரு உலகங்களிலும் வலிமை, 2 வே ஸ்ட்ராங் அப்படிங்கிற கருத்தியலை பின்பற்றாங்க. பூர்வீக மக்கள் பல 100 வருஷங்களா மேற்கத்திய அழைப்புகளால் ஒடுக்கப்பட்டவங்க. அதனால அவங்க பொதுவா போலீஸ் அல்லது நீதிமன்றங்களை நம்புறதில்ல. அதனால அவங்க சமுதாயத்துக்குள்ள நடக்கிற வன்முறைகளை தடுக்க அவங்களோட பாரம்பரிய முறைகளையும் மேற்கத்திய மருத்துவ முறைகளையும் இணைக்கிறாங்க. ஆமா, அதுதான் 2 வே ஸ்ட்ராங். இது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு முழுமையான அவங்க நம்பக்கூடிய தீர்வை வழங்குது. ஆனா இந்த கலாச்சார ரீதியான தீர்வுகள் பத்தி பேசும்போது நாம இன்னொரு 2 பக்கத்தையும் பேசிதான் ஆகணும். மாநாட்டுல ரீப்ரொடக்டிவ் கோயர்ஷன், அதாவது இனப்பெருக்க கட்டுப்பாடு பத்தியும் விவாதிக்க போறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பலருக்கும் இது ஒரு வகையான குடும்ப வன்முறைனே தெரியறதில்ல. ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி கர்ப்பமாக்குறது அல்லது அவ உபயோகிக்கிற கருத்தடை மாத்திரைகளை மறைச்ச வைக்கிறது, இல்லனா கட்டாய கருக்கலைப்பு செய்ய வைக்கிறது, இதெல்லாம் கூட கோர்சிவ் கண்ட்ரோலோட மிக கொடூரமான வடிவங்கள் தானே. இது அவளோட உடலின் மீதான உரிமையை முற்றிலுமா பறிக்கிற செயல். துரதிர்ஷ்டமா இது பெரியவங்களை மட்டும் பாதிக்கிறதில்ல, அந்த வன்முறை சூழல்ல பிறக்கிற குழந்தைங்களையும் நேரடியா பாதிக்குது. இதுவரை நாம பார்த்தது வன்முறையோட உளவியல் சமூகவியல் பக்கங்கள். ஆனா இனி நாம பார்க்க போற விஷயம் இன்றைய காலகட்டத்துக்கு மிக மிக அவசியமானது. ஆமா, இங்குதான் விஷயம் உண்மையிலேயே சுவாரஸ்யமாவும் அதே சமயம் ரொம்பவும் பயங்கரமாவும் மாறுகிறது. நாம இப்ப தொழில்நுட்ப யுகத்துல இருக்கோம். டிஜிட்டல் உலகத்துல வன்முறை எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்த்தா பகீர்னு இருக்கு. கண்டிப்பா. பொதுவா நம்ம வீட்ல இருக்கிற ஸ்மார்ட் டிவியோ ஸ்பீக்கரோ நம்ம பேச்ச கேட்கலைன்னா நமக்கு கோபம் வரும். ஆனா அதுவே ஒருத்தரை கட்டுப்படுத்த ஆயுதமா பயன்பட்டா, டிஜிட்டல் தொழில்நுட்பமும் ஏஐயும் எப்படி வன்முறையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்குன்னு மாநாட்டு தரவுகளும் ஆய்வறிக்கைகளும் தெளிவா காட்டுது. துளுத் பவர் அண்ட் கண்ட்ரோல் வீல்னு ஒரு பழைய கோட்பாடு இருக்கு. ஆமா, வன்முறையாளர்கள் எப்படி அதிகாரத்தை பயன்படுத்துறாங்கன்னு விளக்குற சக்கரம்.
இப்போ அந்த ஒட்டுமொத்த சக்கரமும் டிஜிட்டல் மயமாயிடுச்சு. இதை IoT அபியூஸ், அதாவது இன்டர்நெட் ஆஃப் த திங்ஸ் மூலமா நடக்கிற துஷ்பிரயோகம்னு சொல்றாங்க. ஸ்மார்ட் சாதனங்களை ஆயுதமா ஆக்குறது. இத ஒரு காட்சியா கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு பெண் இரவுல தனியா வீட்ல தூங்கிட்டு இருக்கா. திடீர்னு வீட்டோட ஸ்மார்ட் தெர்மோஸ்டாட் வெப்பநிலைய 35 டிகிரிக்கு உயர்த்துது. அவ வியர்த்து எழுந்து அதை குறைக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்டர்நெட்ல இணைக்கப்பட்ட ஸ்மார்ட் பூட்டுக்கள் தானாகவே திறந்து மூடுற சத்தம் கேக்குது. ஸ்பீக்கர்ல பாதி ராத்திரியில சத்தம் வருது. இது ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அவ பயந்து போய் பிரிஞ்சு வாழற தன் கணவனுக்கோ துணைக்கோ ஃபோன் செய்றா. ஆனா அவரும் நீ பைத்தியமாகி வர்ற, வீட்ல அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலன்னு சொல்றாரு. இதத்தான் கேஸ்லைட்டிங்னு சொல்றோம் இல்லையா? மிகச்சரியான உதாரணம். கேஸ்லைட்டிங்கிறது ஒருத்தரை அவரே தன் சுயநினைவின் மேல சந்தேகம் கொள்ளும் அளவுக்கு முட்டாளாக்குறது. இதுக்கு கணவன் நேர்ல வர வேண்டிய அவசியமே இல்ல. எங்கேயோ உட்காந்துக்கிட்டு தன் மொபைல் மூலமா வீட்ல உள்ள ஸ்மார்ட் சாதனங்களை கட்டுப்படுத்த முடியும். ஆமா, இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்கும் நிறைந்திருக்கும் பயம், அதாவது ஆம்னிப்ரெசன்ஸ் அப்படிங்கிற உணர்வை கொடுக்குது. ஆம்னிப்ரெசன்ஸ் வன்முறையாளர் நேர்ல இல்லனாலும் நிழல் போல கவனிச்சிட்டே இருக்காரு. உளவியல் அச்சம், GPS கண்காணிப்பு, கார்ல ரகசியமா வைக்கப்படுற ஏர்டேக், மொபைல்ல இன்ஸ்டால் செய்யற ஸ்பைவேர் எல்லாமே கண்காணிக்கப்படுது. மனித வரலாற்றுல இதுவரை எந்த ஒரு வன்முறையாளனுக்கும் இந்த அளவுக்கு சர்வ வல்லமை பொருந்திய கட்டுப்பாடு இருந்ததில்ல. ரொம்ப உண்மையான வார்த்தை. அது மட்டும் இல்ல, செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படுற டீப் ஃபேக் தொழில்நுட்பம் இந்த வன்முறையை இன்னும் கொடூரமானதா மாத்திருக்கு. இணையத்தில் இருக்கிற டீப் ஃபேக் வீடியோக்கள்ல 90 முதல் 95% பெண்களை குறிவைக்கும் அனுமதியற்ற பாலியல் சித்தரிப்புகள் தான். இந்த புள்ளி விவரம் நிஜமாவே நம்மள உலுக்குது. ஒரு பெண்ணை மிரட்ட அவளோட முகத்தை வேறொரு வீடியோல இணைச்சு இத சொந்தக்காரங்களுக்கு அனுப்பிடுவேன்னு மிரட்டுறது. ஆமா, இதுல வாய்ஸ் குளோனிங் அப்படிங்கிற குரல் நகலாக்கம் ஆபத்தும் இருக்கு. சில நொடிகள் பதிவான குரலை வச்சு அப்படியே அவங்கள போலவே பேசுற AI உருவாக்கி மிரட்டல் விடுறாங்க. இதையெல்லாம் நினைக்கும் போது தொழில்நுட்பம் முற்றிலும் அழிவுக்கானதுதானா அப்படிங்கிற கேள்விதான் எழுகிறது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. எந்த தொழில்நுட்பம் வன்முறைக்கு ஆயுதமா பயன்படுகிறதோ அதே தொழில்நுட்பத்தை பாதுகாப்பிற்கான கேடையாகவும் நம்மால் மாற்ற முடியும். அப்பாடா, அப்போ ஒரு தீர்வு இருக்கு. ஆமா, 2026 மாநாட்டுல இதுக்கான ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்ப முன்மாதிரி அறிமுகப்படுத்தப்பட இருக்கு. நான் இத பத்தி படிச்சேன். சேஃப் கால் அப் அப்படிங்கிற புதுமையான செயலி. பொதுவா பெண்களுக்கான பாதுகாப்பு ஆப்ஸ் எப்படி இருக்கும்? போன்ல வெளிப்படையா தெரியும், ஆபத்துன்னா பட்டனை அழுத்தணும், இல்லைன்னா போனை குலுக்க வேண்டியிருக்கும். ஆனா துணையோட முழு கண்காணிப்புல ஆம்னிப்ரெசன்ஸ் பயத்துல வாழ்ற ஒருத்தரால எப்படி அந்த பட்டனை அழுத்த முடியும்? அதை உணர்ந்துதான் இந்த சேஃப் கால் ஆப் செயலியை வடிவமைச்சிருக்காங்க. இது வெளியே தெரியாத ஒரு கோவர்ட் செயலி. இதோட சிறப்பு என்னன்னா, இது வாய்ஸ் ஆக்டிவேஷன் கொண்டது, குரல் மூலமாவே இயங்கும். அப்போ போனை தொட வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, வன்முறை நடக்கும்போது துஷ்பிரயோகம் செய்பவருக்கு சந்தேகம் வராதபடி எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரகசிய வார்த்தையை சொன்னாலே போதும், இது தானா இயங்க தொடங்கிடும். வாவ், அதுல AI தொழில்நுட்பமும் இணைக்கப்பட்டிருக்கு. எந்த சூழ்நிலையில என்ன மாதிரி உதவி தேவைன்னு அந்த செயலியை ஆராய்ஞ்சு போலீஸுக்கோ நண்பர்களுக்கோ தகவலை அனுப்பிடும். தொழில்நுட்பம் வன்முறையாளர்களின் கையில் சாட்டையாக எப்படி இருக்கிறதோ அதே தொழில்நுட்பம் ஒரு சிறந்த பாதுகாவலனாவும் மாற முடியுங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. ஆமா, ஆக இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? நேரான நீங்க இப்போ யோசிக்கலாம், இதெல்லாம் சரி, ஆனா இந்த அறிவு எனக்கு ஏன் தேவை? நான் ஏன் இவ்ளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. வன்முறைங்கிறது வெறும் கைகலப்போ சத்தமா பேசுறதோ மட்டும் இல்ல. அது ஒரு உளவியல் ஆதிக்கம், டிஜிட்டல் கட்டுப்பாடுன்னு புரிஞ்சுக்கிறது மிக அவசியம். இந்த புரிதல் இருந்தாதான் உங்களை சுற்றியுள்ளவங்க ஏதாவது கோயர்சிவ் கண்ட்ரோல் உறவுகள்ல சிக்கியிருந்தா அவங்களுக்கு சரியான முறையில உதவ முடியும். நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. வெறும் கோப கட்டுப்பாட்டு ஆலோசனையை வழங்கி அவங்கள மேலும் ஆபத்துல தள்ளாம இருக்க இது ரொம்ப உதவும். ஆமா, இந்த விரிவான அலசலின் முடிவுல நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி எஞ்சி இருக்கு. 2026 மாநாட்டு தரவுகள் ஒரு உண்மையை தெளிவா வெளிப்படுத்துது. பெரியவர்களை விட குழந்தைகள் இந்த ஆதிக்க வன்முறையோட பேட்டர்ன்ஸை மிக தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. குழந்தைங்க எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. ஆமா, ஆனா இப்போ AI, டீப் ஃபேக், ஸ்மார்ட் சாதனங்கள் மூலமா நடக்கிற டிஜிட்டல் வன்முறை வீடுகளுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. வீட்ல தெர்மோஸ்டாட் தானா மாறுது, பெற்றோர் குரல் போலியா ஒழிக்குது, எது நிஜம் எது டிஜிட்டல் பொய்னே தெரியாத ஒரு மாயான சூழல். ரொம்ப குழப்பமான சூழ்நிலை அது. இப்படிப்பட்ட உண்மைத்தன்மை சிதைக்கப்பட்ட டிஜிட்டல் வன்முறை உலகத்துல வளரும் குழந்தைகள் அவங்களோட எதிர்காலத்துல மனித உறவுகள் மற்றும் யதார்த்தம் பத்தி எத்தகைய மனநிலையை கொண்டிருப்பாங்க?
நாம பார்க்குற உலகமே பொய்யா இருக்கலாமோ, நாம் நம்பும் உறவுகளே நம்மை ஏமாற்றலாமோ அப்படிங்கிற சந்தேகம் அவங்க சமூக பார்வையை எப்படி வடிவமைக்கும்? இதை விட ஒரு சிறந்த கேள்வியோட இன்றைய ஆழமான தேடலை நம்மால முடிக்க முடியாது. மனித உறவுகளோட ஆழத்தையும் அந்த ஆதிக்க போராட்டத்தையும் தொழில்நுட்பத்தோட தாக்கத்தையும் இணைச்சு சிந்திக்க இந்த கேள்வியை உங்களிடமே விட்டு விடுகிறோம். சுற்றி உள்ள உலகை கூர்ந்து கவனியுங்கள், தொடர்ந்து தேடுங்கள், சிந்தியுங்கள்.